வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பராபவ புத்தாண்டு ராசி பலன்களோட மிதுன ராசி. முந்தின பதிவுகளில் மேஷ ராசிக்கு ரிஷப ராசிக்கு போட்டிருக்கோம். இந்த பதிவில் மிதுன ராசிக்கு போட்டிருக்கோம். மிருகசிரிஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரங்கள் மிதுன ராசிக்கு உரியவை. பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாமா? அதோடு கூட என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் முழு விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க. குடும்பத்தில் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக சக்திக்கு மீறிய அலைச்சலும் உடல் உழைப்பும் ஏற்படும். மனைவியோட உடல் நலனில் கொஞ்சம் அனுசரித்து எளிய மருத்துவ சிகிச்சைனால் குணமடையும். குழந்தைகளோட கல்வி பற்றிய கவலை மனதை அளிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் முற்பகுதியில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்காக காத்திருக்கு. ஆனாலும் உங்களுக்கு வேலையில் ஒரு வெறுப்பும் விரக்தியும் மேலிடும். நேரங்காலம் பார்க்காம ரொம்ப கடுமையாக உழைச்சும் கூட ஒரு சில நேரங்களில் உயரதிகாரிகள்கிட்ட அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் பொறுப்போடு பார்த்து நடந்துக்கோங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கிறது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்தால் பதவி உயர்வுக்கு அல்லது கூடுதல் சம்பளத்திற்கு கூட சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றத மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா போதும். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை நிதானம் மட்டும்தான். புதன் கிரகம்தான் கல்வித்துறைக்கு கட்டுப்படுத்தும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த கிரகத்தோட ஆளுமை உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்றதுனால நினைவாற்றல் பொறுத்த வரைக்கும் எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறீங்க. புதன் பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்னேற்றம் காண்பீங்க. உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்கிறதுக்காக கண்டிப்பாக உங்களோட விருப்பம் நிறைவேறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால இம்மாதம் முழுவதும் கூட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக தான் இருக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கான கிரகநிலைகள் சுப பலன்களை தரும். வேலைக்கு முயற்சித்திற்கு வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். உங்களுக்கு அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனமாக செலவு செய்யணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்குரிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருக்க அருகில் இருக்க கோயிலில் முருகன் கோயிலுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் இந்த ஆண்டை ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு தருவார். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு ராசி இருக்குது, என்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.